இந்தியா புதிய கிரகம் ஒன்றை வெற்றிகரமாக கண்டுபிடிச்சு ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இதனுடைய சைஸ் பார்த்தா நம்ம பூமி மாதிரியே கிட்டத்தட்ட 263 பூமியை வச்சாதான் அதனுடைய சைஸே டேலி ஆகுது. அதாவது இதனுடைய ஆஃப் போர்ஷன் மட்டும் 78 மடங்கு, அதாவது 78 பூமியை உள்ள வச்சாதான் அந்த சின்ன போர்ஷனே கவர் ஆகுது. அப்ப எவ்வளவு பெருசா இருக்கும். இதனுடைய தொலைவு அப்படின்னு பார்த்தா நம்ம பூமியிலிருந்து சுமார் 3200 லைட் இயர்ஸ் நம்ம எவ்வளவு தூரம் லைட் அடிக்கிறோமோ அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணாதான் நம்ம அந்த இடத்தையே தொட முடியும். என்னுடைய டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தா பூமியை விட ரொம்ப ரொம்ப ஹெவி. கரெக்டா சொல்லணும்னா 5000 கெல்வின்ல இருந்து ஒரு 6000 கெல்வின் இருக்கும். அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான டேட்டா சொல்லணும்னா நம்ம பூமியை விட அங்க பிரைட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுவும் பர்டிகுலரா 1.5 மடங்குல இருந்து 5 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரியே இது பூமியை விட மிக பெருசுன்னு சொல்லிட்டார். அப்படின்னா சனி கிரகத்தை விட பெருசான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. சனி கிரகத்தை விட கொஞ்சம் சின்னது, ஆனா நெப்டியூனை விட கொஞ்சம் பெருசு. அப்ப எவ்வளவு பெருசா இருக்கும். இந்த கிரகத்துடைய பெயர் TOI 6038AB அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரகத்தை இந்திய விஞ்ஞானிகள் தான் ரீசன்ட் டைம்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா அகமதாபாத்ல இருக்க பிசிக்கல் ரிசர்ச் லேபரேட்டரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மையத்துல இருந்து கண்டுபிடிச்சுதான் ஒரு மிகப்பெரிய சாதனையும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கிரகத்தை F வகை ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம்னு பார்த்தா நார்மலா ஒரு கிரகமோ ஒரு நட்சத்திரமோ உருவாகணும்னா ஹீலியம் தான் தேவை. ஹீலியத்தை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெட்டல் மூலமா உருவானா அது மேபி மனுஷ வாழ்றதுக்கு தகுதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா விஞ்ஞானிகளும் நம்புறாங்க. அந்த காரணத்துக்காக தான் இது F வகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதை எதன் மூலமா கண்டுபிடிச்சாங்கன்னா இந்தியால 2 டெலிஸ்கோப் இருக்கு. அதாவது பாரஸ் 1, பாரஸ் 2. ஆக்சுவலா பாரஸ் 1 விட ரொம்ப அட்வான்ஸ்டா இந்த பாரஸ் 2. இதன் மூலமா இது வரைக்கும் நம்ம பூமிக்கு வெளியே 5 எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சு சாதனையும் பண்ணியிருக்காங்க. அதுவும் கரெக்டா சொல்லணும்னா TOI 66516 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம். இன்னொரு முக்கியமான கிரகம் TOI 1789B அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 முக்கியமான கிரகம். ஓவராலா 5 முக்கியமான கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரியே ஒரு கிரகம் உருவாகணும்னா கனமான உலோகம் இருந்தா மட்டும்தான் அது கிரகமா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இங்க மனுஷங்க வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது கனமான தனிமங்கள் மூலமா தான் உருவாயிருக்கு. ஆனா இங்க இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இந்த இவ்வளவு பெரிய கிரகத்துல 3/4 அதாவது 3/4 ஃபுல்லா பாறையா இருக்கு. அதுதான் அங்க இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆனா பேலன்ஸ் இருக்க 25% மக்கள் வாழ்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்திய விஞ்ஞானிகள் நம்புறாங்க. நம்ம பூமிக்கும் இந்த புதிய கிரகத்துக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே கனமான தனிமங்கள் மூலமா தான் உருவாயிருக்கு. அதாவது மெட்டல் உலோகத்து மூலமா தான் உருவாயிருக்கு. பட் இந்த பூமியில அடிஷனலா ஒரு சில தனிமங்கள் ஏடான காரணத்தினால அது அங்க மனுஷங்க வாழ்றதுக்கு தகுதியான ஒரு கிரகமா இருந்திருக்கு. அதுவும் பர்டிகுலரா ஆக்சிஜன் ஆகட்டும், சிலிக்கான் ஆகட்டும், மெக்னீசியம் ஆகட்டும், இந்த 3 முக்கியமான தனிமங்கள் தான் இங்க மனுஷன் வாழ்றதுக்கு தகுதியா இருக்கிற மாதிரி அது மாத்திக்கிச்சு. அதுதான் இவ்வளவு பெரிய பூமி உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதே மாதிரியே இது ஒரு டைம் சுத்தி வருது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்ப சூரியனை வச்சுதான் மற்ற எல்லா கிரகங்களும் சுத்திட்டு இருக்கு. அதே மாதிரியே இப்ப இந்த கண்டுபிடிச்சிருக்க புதிய கிரகமும் பர்டிகுலரா ஒரு கிரகத்தை வச்சுதான் சுத்திட்டு இருக்கும். அப்படின்னா அது ஒரு டைம் சுத்தி வரக்கு மட்டும் கிட்டத்தட்ட 5 நாளுக்கு மேல ஆகுது. அவ்வளவு பெரிய டைம் இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய கிரகம் சுத்தி வர்றது ரொம்ப ரொம்ப சிரமமான காரியம். பட் இது சுத்தி வரக்கு 5 நாள் ஆகுது. அதே மாதிரியே இந்த கிரகத்தை பாரஸ் 2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்பெக்ட்ரோகிராஃப் மூலமா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வரைக்கும் 5 முக்கியமான கிரகத்தை இதன் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதுல ஸ்பெக்ட்ரோகிராஃப் மட்டும் கிடையாது. இதுல ஒரு 2.5 மீட்டர் லென்த்துக்கு ஒரு மிகப்பெரிய டெலஸ்கோப் வச்சிருவாங்க. அதன் மூலமா தான் இதை கண்காணிப்பாங்க. அதாவது பூமியிலிருந்து ஏதாவது புதிய கிரகம் ஏதாவது தென்படுதா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி செய்வாங்க. இங்க எந்த மாதிரி ஆராய்ச்சி செய்வாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரகம் ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி தொலை தூரத்துல செக் பண்ணி பார்ப்பாங்க. அதன் பிறகு அப்படி அங்க மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த மூவ்மெண்ட் மூலமா நிழல் எங்க பின்தொடருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அதன் பிறகு அதை போட்டோ எடுப்பாங்க. அதன் பிறகுதான் இதை நிறைய ஆராய்ச்சிகள் மூலமா தான் இதை கண்டுபிடிப்பாங்க. ஆக்சுவலா இதை கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது, இங்க மனுஷங்க வாழ்றதுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ண போறாங்க. இது இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.